ஹாப்பி பர்த்டே டு மீ. நானும் இந்த உலகத்தில் பிறந்து 30 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. என்னோட டேஷ் பர்த்டேவை நான் கொண்டாடிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னோட ஹஸ்பண்டும் பையனும் பார்த்தீங்கன்னா எனக்கு சர்ப்ரைஸாக வந்து வாட்ச், அதுக்கப்புறம் ஷூஸ்லாம் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து நல்ல ஷூ ஒன்று ஸ்கெச்சஸில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அதை வந்து யோசித்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் சாப்பிட்றதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. நான் கரெக்டாக எழுந்து சமைச்சேன் அப்படின்னா தப்பாக நினச்சிடாதீங்க. நான் நல்லா தூங்கிட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் மார்னிங்கே கடைக்கு போயிட்டு எனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வரப்போ கேக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பன்னீர் ஜாமுன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஜென்ரலாக வந்து ஜாங்கிரி இருக்கும்ல, அதுலேயே பன்னீர் வச்சு ரெடி பண்ணது செம்ம சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். அன்றைய நாளே பார்த்தீங்கன்னா மனப்பூர்வமாக நல்லா சூப்பராக வந்து போயிட்டு இருந்தது. ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா கேக்லாம் கட் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பர்த்டேனா ஜாலி தான், புது ட்ரெஸ்ஸு, கிஃப்ட்ஸ் எல்லாம். பட் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸுக்கெல்லாமும் வயசாகுதுன்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.